என்ன ஓய் காலம்பரம் சீக்கிரமே வந்துடுவேல். மாமி மடி சார் துவச்சிடுவ நாளே ஆயிடுதோ. உனக்கு என்ன ஓய், நைட்டே எல்லா வேலையும் முடிச்சிட்ட, அப்புறம் என்ன? யாரு அது தூங்குறப்ப டிஸ்டர்ப் பண்றது? இவர்தான் மிஸ்டர் சரவணன், நம்ம கதையோட ஹீரோ. பேருக்கு ஏத்த போல இவர் கடவுள் முருகனோட ரொம்ப அழகு. என்னதே இவனை பார்த்தா ஏறுமாடி ஷேவிங் பண்ணாம இருக்கிறான், இவனை அழகு. ஒரு அநாத ஆசிரமத்துல இருந்து ஒழுங்கா படிக்காம வளராம எந்த பழப்பமே இல்லாம இருக்கிற இந்த சாதா சரவண ஒரு சாஃப்ட்வேர் சரவணனா ஆக போற கதையை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. சொல்ல மறந்துட்டேனே, இந்த படத்தை பார்த்து சிரிச்சு உங்க வயிறு புண்ணானாலோ இல்ல சிரிக்கிறேன்ற பேர்ல சேர்ல இருந்து கீழே விழுந்து ரத்த காயம் ஏற்பட்டாலோ கம்பெனி பொறுப்பேற்றுக்காது. சரி வாங்க படத்தை பார்ப்போம். அச்சுச்சோ மன்னிச்சுக்கோடா அம்பி, தெரியாம பட்டு. சூரியன் சுழல் நுவல்றப்ப இந்த எருமை மல்லாக்கப்படுத்து கிடக்கு, இதுகிட்ட போய் மன்னிப்பு கேட்குற? பாருங்க ஓய், போலாம். இல்ல இவங்க தொல்லை வேற காலையில. இல்ல காஞ்ச கருவாடு வந்துட்டு என்னைய பத்தி எருமன்றாரோ, ஒழுங்கா ஓடி போறோம். அவனோட சண்டை வேணாம் போய் வாங்க போயிடலாம். விடு ஓய், நான் பாத்துக்கிறேன் அவனை. ஏண்டா பல் தேய்க்காத பண்ணி வெக்கமா இல்ல? எனக்கு மட்டும் உன்ன மாதிரி ஒரு பிள்ளை இருந்தா தேசத்திலே வசத்தை வச்சு நானே கொண்டுடுவேன். ஆமா இவரு புள்ள பெரிய சில்லாக லிட்டரு என்ன சொல்லி அடிச்சு 1.5 லிட்டர் ஓடி போயிரும். பாவோ எனக்கு பயமா இருக்கு, நான் வேற 1.5 போடல. விடுவோய், நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் என் பிள்ளை பெரிய ஜில்லா கலெக்டர் தான்டா, பெரிய கம்பெனில தான்டா ஒர்க் பண்றான், சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றான்டா, 70,000 சம்பளம் வாங்குறான். அவன் காலை கழுவி குடிச்சா கூட உனக்குலாம் அறிவு வராதுடா. இந்த பாட்டை கேட்ட உடனே இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நினச்சிக்காதீங்க. இவர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஆஃபீஸ் பாயா வேலை செய்கிறாரு. சரவணனுக்கு எல்லாமே இவர் தான். வணக்கம் தல. என்ன தல ராத்திரில இருந்து விட்டான காணோம், இங்கே மட்டையா? என்ன தல நம்மன்னு பேசிங்கன்னே இருக்கிறேன், நீ நானா சூப்பர் சிங்கர்ல எலிமினேட் ஆன மாதிரி தலையை தொங்க போட்டு நிக்கிற? சொல்லு தல, என்னாச்சு? சொல்லு தல. அந்த ஐயரு ஐயா இதுக்கா கவலைப்படுற? உனக்கு என்ன இப்ப வேலை தானே வேணும், வீடு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஆயிடலாம். இல்ல என்னடா சொல்ற? அதுக்கெல்லாம் ரொம்ப படிச்சுன்னு சொல்றானுவோ, ரொம்ப அறிவு வேணும்னு சொல்றானுவோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தல. நம்ம 4வது தெரு புஷ்பாக்க தம்பி காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு 3 சீட்டு எல்லாம் அடிக்கிறான். அவன் இப்போ சிடிஎஸ்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறான். அதை விட்டு தல, நம்ம பக்கிரியம் பாண்டி. ஆமா 6 மாசம் ஊட்டி போய் ஜெயில் போயிட்டு வரானா அவனா? அவன் இப்போ 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஆன்சைட் போறான். அப்படியால இவ்வளோ எதுக்கு அண்ணாத்த? நம்ம கோவில்மெட்டி கோவிந்தா ஆமா ஒரு பெரிய எம்என்சி கம்பெனில ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கான். எப்படி இவனுக்குலாம் வேலை கிடைச்சது? அதுக்கு தான் நம்ம சர்டிஃபிகேட் சலீம்பாய் இருக்காரு. நீ கவலை விடு, நான் பாத்துக்கிறேன். தள்ளாடினே வரான் பாரு, பாத்து வையா. இல்ல சொம்பு இத பார்த்தா சர்டிஃபிகேட் அடிக்கிற கடமை இல்ல, சாராய கடமை எல்லாம் இருக்குது. சரக்கு உனக்கு எந்த கடையை பார்த்தாலும் சாராய கடை மாதிரி தான் இருக்கும். கம்முன்னு வா. வாயா. வாங்கோ சார் வாங்கோ.
உட்காருங்க. வணக்கம் பாய். இல்ல இவனை பார்த்து சர்டிஃபிகேட் அடிக்கிற மாதிரி தெரியலையே, சாம்பிராணி புகை போடுற மாதிரிலாம் இருக்கிறான். நம்மளுக்கு அப்படி சொல்லாதுங்க சார். நம்ம சர்டிபிகேட் அடிச்சு 10 பேர் சிங்கப்பூர் அனுப்பிச்சான், 20 பேர் துபாய் அனுப்பிச்சான், 50 பேர் ஜெயிலுக்கும் அனுப்பிச்சான். இல்ல பாய் என்ன சொல்ற? இல்ல சார், ஜெயிலுக்கு போலீஸா அனுப்பிச்சான். ஓ பாய், நான் சொன்ன மாதிரி சர்டிபிகேட் ரெடி பண்ணிட்டு. டே தம்பி, 10 மைக்ரோசாஃப்ட்ல போடு, 10 சன் சோலாரிஸ்ல போடு, ஒரு பிஎஸ்சி போடு, ஒரு எம்எஸ்சி போடு. பையனை பார்த்தா பால்வாடி ஸ்கூல் போகாதவன் மாதிரி இருக்கான். அவனுக்கு ஒரு ஸ்கூல் சர்டிபிகேட் சேர்த்து போடு. டே சொம்பு, நாளைக்கு வரும்போது 30,000 ரூபாய் பேமெண்ட் தரான். சரி பாய். ஓகே? இந்த பாய், நீ கேட்ட காசு. என்ன சர்டிபிகேட் ரெடியா? எல்லாம் கரெக்டா ரெடியா வச்சிருக்கான். இந்தாங்கோ தம்பி, நம்மளுக்கு கேட்ட சர்டிபிகேட். நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி மெட்ராஸ்ல ஒரு பெரிய எம்என்சி கம்பெனில இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணிருக்கான். இந்த புக்கு படிச்சா உங்களுக்கு வேலையே கிடைக்கும். இந்த புக்கு பேரு .NET இன்டர்வியூ கொஸ்டின். இந்த புக்கை படிச்சுதான் இன்னைக்கு எல்லா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸும் வேலையே வாங்குறான். பாய் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி மெட்ராஸில் சொம்பு ஆஃபீஸ் பாயாக வேலை பார்க்குற கம்பெனிலேயே சரவணனுக்கு இன்டர்வியூக்கு ரெடி பண்ணிட்டாரு. இனிமே தான் கதையே இருக்குது பாருங்கள்.